ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? ஆமாமா நெறைய இருக்கு. பார்த்தா சின்ன வயசு ஸ்ரீதேவி மாதிரி இருக்காப்புல, அந்த புள்ள மேல என்னங்க கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? இவ சின்சாங்லாம் ரொம்ப பாப்பா. சின்சாங் ஆமா, எனக்கு பார்த்துட்டு ரொம்ப இருக்கும். பிடிக்கும். உன்னை இடையில பேச சொல்லணும்னா அது என்ன பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு அமைதி கேளு. தனியா ரூம் வேணும்ட்டு சின்சாங் கேட்குற மாதிரி இந்த அம்மாவும் எனக்கு தனியா வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, சிங்சாங்கிற கேரக்டர் வந்து தனியா வீடு கேட்குமா? அந்த மாதிரி இந்த அம்மாவும் எனக்கு தனியா வீடு வேணும். டாடி செஞ்சு தந்தாரு இது. என்னடா வீடு? ஏன் வீடு? ஓ, அவனுக்கு வீடே செஞ்சு கொடுத்துட்டீங்களா? அவங்க அப்பா வந்து நெட்ல பார்த்தோம், அதெல்லாம் அதிகமா இருக்குன்ட்டு அட்டையிலேயே வாங்கி செஞ்சுட்டாரு. நிஜமாவே நீலாம்பரி மாதிரி தனி வீட்டில் தான் வாழ்றாப்லையா? அவன் எதுக்காகமா தனியா வீடு கேட்ட? ஏன்னா அதுக்குள்ள போய் சும்மா விளையாடிட்டு இப்ப ஜாலியா. சும்மா எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா விளையாண்டுக்கிட்டே இருந்தா தனியா கொஞ்சம் ஒரு மனுஷனை இருக்க விடுங்க ஐயா கொஞ்சம் நேரமாவது. அவ சும்மா இருந்தா பரவாயில்ல, என்னோட காஸ்மெட்டிக்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போயும் வச்சுப்பா சம்டைம். உங்க மேக்கப் ஆயிட்டுமா? அப்ப நீங்க என்னைக்கு வச்சேன்? நான் என்னைக்கு வச்சேன்? பேசுமா. எல்லாம் எடுத்தல. என்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்து பெயிண்ட் பண்றேன்ட்டு பெயிண்ட் பண்ணி வச்சிருவா. லிப்ஸ்டிக் எடுத்து இது பண்ணிடுவா. எவ்வளவு விலை கொடுத்து வாங்குது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவா. கொஞ்சம் மைதா மாவுலி ஆக வேண்டியதானே, எல்லாம் வெளியேத்தானே இருக்கும். என்ன ஆமா சொல்லு, அது சொல்லு சொல்லு. என்னத்த சொல்லணும்? என்னத்த சொல்லணும்? நான் அழகா இருக்கனா உங்க அப்பா அழகா இருக்காப்லையா? டாடி உங்களுக்கு தேவையா? அதுவும் சரிதான். வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? இல்ல நீ அசிங்கப்படுத்துறதுக்கே கூட்டு வந்துருக்கீங்களா நடு ரோட்ல? நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு தாங்க தூங்குவா. ஆமா, நான் நைட்டு தூங்கவே மாட்டேன், விளையாடிட்டு எடுப்பேன். அவங்க அப்பா ஃபோன் பாக்குறாருன்னா இவரும் போய் கூட பாப்பா. தூக்கத்தை கெடுக்கிறது பூரா அவங்க அப்பா தானோ? ஆமா. டாடிக்கு ஃபோன் வாங்கிக்கிறதே தப்பு. தயவுசெய்து அந்த போனை வாங்கிருங்க. ஆமா, ஃபோனை வாங்கிட்டு போனை வாங்கிருங்க. போனை வாங்கிட்டா நேரத்தோட தூங்கிடுவாரு, நம்மளும் தூங்கலாம். கஜினி உன்ட்ட உங்க அக்கா ஏதோ ஒன்று பேசணும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காப்ல. என்ன பேசுறேன்னு கேட்டுருமா? என்னமா பேசணும்னு சொன்னியா? பேசுமா. என்ன சாக்லேட் சாப்பிட்ட? சாப்பிட வேணா போட்டோ அடிச்சேனா? என்ன சாப்பிட்ட? சாப்பிடுறேன். அப்பா வந்து 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு. அப்புறமா ஒரு சாக்லேட் தம்பி ஃபுல்லா சாப்பிட்டான். நக்கி நக்கி சாப்பிடுறான். அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சல மெல்ட் ஆயிட கூடாதுன்னு. அப்புறமா நீ எதுக்கு எடுத்து சாப்பிட்டாத? உன்னாது பண்ணா நீ ஒன்னு சாப்பிட்டல. ஏய் நான் தாவங்கா இப்பண்ணே. நான் உனக்கு எவ்வளவு விட்டு கொடுக்கறேன், ஆனா நீ எனக்கு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டற. நீ வீட்டுக்கே வேண்டாம். அப்ப நான் போயிடுறேன். நீ வீட்லயே வராத. போ. போடா. வேற ஏதாவது வெளிநாட்டுல போய் வேலை வைக்க போ. வேற போ. ஐயோ அவன் கிளம்பி வெளிநாட்டு போயிடுங்க. 3 சரி கிட்ட உங்க அப்பாவோ அம்மாவோ ஏதோ பேசணுங்கிறாங்க. என்னமா பேச போறீங்க? அவளுக்கு திரும்பவும் மொட்டை போடலான்னு இருக்கோம், கோயிலுக்கு கூட்டு போயிட்டு. அது ஒண்ணு முடியலையே, அப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் போட்டுடலாமா? சரி சரி, நீ இதை கொஞ்சம் எடுமா. மொட்டை போட்டு 3 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இன்னொரு மொட்டையா போடுறாங்க. என்னையும் சேர்த்து மொட்டை அடிச்சுக்க சொல்றா. அப்படின்றத வந்து அடிச்சுக்கிறேன், நீங்களே அடிக்க மாட்டேன்றீங்கன்னு கேக்குறா. சரி, சாமிக்கு வேண்டுதல், அவளுக்காக வேண்டினது அவளுக்காக தான் அடிக்கணும். இந்த பொடி அடிக்கும் போது எங்க அம்மா அடிச்சிருன்னு சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா தான் அடிக்கிறான்னு கேட்டேன். இதுல கொஞ்சம் இல்லையா? எங்க அப்பா போய் கேளுங்க. ஹலோ, ஏன் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறதுல பெருசா நம்பிக்கை இல்லை. வளர்ந்த பிறகு இவங்க அடிக்கணும்ன்றது சுத்தமா பிடிக்காது. ஓ, அவங்க மொட்டை இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல? பயமா இருக்கு. அடுத்த வாட்டி குடும்பமே மொட்டை அடிக்க போறோம். அடுத்த வாட்டி நாங்க திருப்பதிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். குடும்பமாவே மொட்டை அடிச்சிட்டு இங்க வாரம்யா. அதுக்கப்புறம் பாருங்க, மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட சொல்லுங்க. ஆமா, திருப்பதியில ஒரு 2.5 மாசம் இருந்து முடியெல்லாம் வளர்த்துட்டு இந்த பக்கம் வாங்க. என்ன ஓகே தானா? ஓகே. ஏதோ சீரியஸா ஒரு மொட்டை அடிச்சிரீங்களா? விக்கே வேணா கழட்டி தரட்டுமா? வேணா, மொட்டை அடிச்சுக்கோங்க. விக்கே அடிச்சுங்க பார்க்கலாம். இந்தா இத நீ வை, உனக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏய், படு கேவலமா இருக்குடா. தம்பியை பத்தி ஏதோ வீட்டுல ஏதோ பேசுனீங்களாமே? இனிமேல் நீ அத்தை வீட்டுக்கே போக கூடாது. ஓகே? என்ன ஓகேவா? என்ன பதில் சொல்ல? ஓகே. நீ என்ன அழுதாலும் அம்மா விட மாட்டேன், ஸ்ட்ரிக்டா வச்சுப்பேன் நம்ம வீட்லயே.
என்ன ஓகே. அத்தைக்கு உன்னை பிடிக்கலையாம், இனிமேல் அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே அழுகுற. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. மற்ற வீட்டுக்கு போமா? வேணும். மற்ற வீட்டுக்கு போகண்டாமா? ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்த? ஆமா சொன்னாங்க. உங்க அம்மா சொல்றாங்களா? ஏன் மற்ற வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஆமாம் சார், அங்கே போய் ரொம்ப சேட்டை பண்ணுறாளா, இங்கேயே வச்சுக்கிறேன் நான். ஓ, உங்கள்கிட்ட வச்சுக்கிறீங்களா? ஆமாம், இனிமேல் விட மாட்டாங்க. விட மாட்டீங்களோ? ஆமாம். இவன் விடுங்களே மாட்டீங்களா? இவன் அவ விடுவேன், ஆனால் உன்னை மட்டும் விட மாட்டேன். நீங்களும் போகக்கூடாது. யாரும் அத்தை விட்டு பக்கம் போனீங்க, சத்தம் வராம அடிப்பேன்னு சொல்லிவிட்டாமா. என்ன தம்பி? ஆமா. நான் போயிட்டேன்டா அவன். ஏன் பிறந்தாய் மகனே? ஐயோ என்ன அத்தை அத்தை கண்ணும் கலங்கி இருக்கு. சரி, இவன் அழுத உடனே நீங்க எதுக்கு அழுதீங்க? அவன் தான் எனக்கு உயிர் சார். ரொம்ப பிடிக்கும் சார். எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் அழுதான் எங்களுக்கு தாங்க. எவ்வளவு பிடிக்கும்? அளக்க முடியாது சார். அளக்கவே முடியாது. ஆமாம், அவனுக்கும் எங்களன்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஏன், என்ன காரணம்? குழந்தைங்க மேலே பாசம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் வேணும் சார்? நீங்க காரணமே வேணாம்ல? வேண்டாம். ரைட். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பையன். ஒரே பையன். ஒரே. இவன் ரெண்டாவது பையனா உங்களுக்கு? ஆமாங்க சார். எஸ். இப்ப தெரியுதுடா நீ எதுக்குடா கண் கலங்கி இருக்கேன்னு. ஆமா, நல்ல அத்தை நல்ல மருமகள். ஆமா, வாண்ட உங்க அம்மா ஏதோ பேசணும்னு சொல்றாங்கம்மா. சித்து, இன்னைக்கு நீ ஐஸ் நிறைய சாப்பிட்ருக்க, ஓகேவா? ஐஸ் அண்ட் சாக்லேட் நிறைய சாப்பிட்ருக்க. ஸோ அவனை போகும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து மாமா ட்ரீட் தரேன்னு சொன்னால் அது எதுவுமே தரப்போகிறது இல்லை. நீ வந்து தான் அவனை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல். ஓகே? வரமாட்டேன். நான் டாக்டர் கிட்ட ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். வரல. நீ ஏன் வரல? நீ வந்து தான் ஆகணும். நான் தான் சொல்கிறேன்ல, நீ வரல நான் கூப்பிட்டு போவேன். நான் வரல. ஏன் வரல? பிச்சிடுவேன். வரல. பிச்சு போட்டுருவேன். நீ வர. அங்கே ஏன்டா அடிக்கிற? ஏய், அங்கே ஏன்டா அடிக்கிற? இங்க பேர், நீ இறங்கி வந்தாலும் ஒன்றும் நான் பண்ண மாட்டேன். நான் கூப்பிட்டு போய் தான் ஆகணும். நீ அங்கேயே அடிக்கிற. நீ அண்ணாச்சி அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் மாமா அடிக்க முடியாது அங்க அடிக்கிறியா? ஏன் மாமா அடிக்க முடியாது அங்க அடிக்கிறியா? ஓ, மோசம் பண்ணா அவரை போய் ஏறா. போடா போடா. டேய், என்ன அடிப்பியா நீ? ஏய், வலி விடுங்க வலி விடுங்க. உங்க மாமாக்கு அடி எப்படி விடுதுன்னு மட்டும் பாருங்க. என்ன அடிப்பியா? ஏய் கபிலா, கபிலா கபிலா, காடபுடி காடபுடி கபிலா, காரக்குடி கபிலா, காடபுடா கபிலா. ஒட்டாம்பாரு அண்ணி நான் மாறிட்டாயா? அடக்கவே மாட்டா. காடபுடி 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 காரக்குடி. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் காரக்குடி அவ காலப்புடி. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எஸ். டேய், உங்க மாமாக்கு உனக்கு இப்ப பகனா எண்ணெய் எட்டின்னு மிதிப்பே நீ. நீ வாடா, வெளியே வாடா. உன் மாமா பேசுனா மாமா கிட்ட சண்டைக்கு போவியா? அதை விட்டு ஏன்ட்ட வந்து நிக்க. சரி, இங்கே ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, ஃபைனலாக பேசி முடியுங்க. அவளுக்கு அவங்க மாமானா ரொம்ப பிடிக்கும். இல்லை, நான் எதுக்காக தள்ளி போகிறேன்னா, திடீர்னு அந்த பிள்ளைக்கும் ஒரு மாதிரி வேகமாகி என்ன பிடிச்சி எட்டி நிமிச்சிடக்கூடாது. மாமா வீட்டுக்குலாம் நான் இனிமேட்டு அனுப்ப மாட்டேன். யார் வீடு? என்ன பண்ணுவீங்க? எப்படி போவ? நான் பஸ் பிடிச்சி போயிடுவேன். நீ எப்படி போவ? நான் இது சங்கிலி போட்டு உன்னை கட்டி போட்டுருவேன். பரவாயில்லையா? எப்படி போவ? அது வச்சு நான் உன்னை கட்டி போட்டுருவேன். சரி சரி, நான் அனுப்புறேன். அழாதீங்க. ஊதாதீங்க. அழாதம்மா, உங்க மாமா வீட்டுக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லு. சொல்லுடா. எனக்கு வீடு தெரியாது. டேய், நீ சாம்பார் உருளைக்கிழங்கு தானே சாப்பிட்ட?
எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு பாருங்க. கீரை சாதம். என்னம்மா? கீரை சாதம். கீரைக்கே இந்த ஸ்மெல் வருதுன்னா உருளைக்கிழங்கு சட்டை என்ன இருக்கும்? ஏண்டா ஒரு சவுண்டாலாம் போட மாட்டியா? சைலண்டாவே போடுறதா? எங்கடா படிச்ச இந்த பழக்கம்? கெட்ட பழக்கம். வா. நானும் அப்படிதான். நீ எப்படிதானா? ஏய் நான் எந்த பக்கம்டா போறது இப்போ? நீ எப்படிடா சைலண்டா சவுண்டா? இங்கேயும் சவுண்டு தான் போடுது. போட மாட்டேன். நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காதியா. அடுத்த வாட்டி ஷோ பண்ண வந்தோம்னா 6 மாசத்துக்கு போட்டு தாண்டா வருவேன். நான் அர்த்தம். சரி ஓகே நீலாம்பரி, உனக்கு ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம் பாப்பா. அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் நடிச்சு காட்ட போகிறீங்க. ஓகே டன், ரெடி? நீ பாம்பை காப்பாத்தினப்போ உன் தைரியம் எனக்கு பிடிச்சது. நீ காளையை அடக்குனப்போ உன் வீரம் எனக்கு பிடிச்சது. என் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணப்போ உன் பேச்சு எனக்கு பிடிச்சது. எல்லாத்தையும் விட உன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் விரும்புற மாதிரியே இருக்க. ஐ வாண்ட் எவ்ரிதிங் பெஸ்ட் இன் மை லைஃப். என் ட்ரெஸ், என் கார், என் பங்களோ, என் பெட்ரூம், என் வீட்டு நாயிலேருந்து நான் கட்டிக்கு போற ஆம்பளை வரைக்கும் ஐ வாண்ட் தி பெஸ்ட். You're one of the best. ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன். நீ பாம்பை காப்பாத்தினப்போ உன் தைரியம் எனக்கு பிடிச்சது. நீ காலை அடக்கினப்போ உன் வீரம் எனக்கு பிடிச்சது. என் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணப்போ உன் பேச்சு எனக்கு பிடிச்சது. எல்லாத்தையும் விட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் விரும்புகிற மாதிரியே இருக்க. ஐ வாண்ட் எவ்ரிதிங் பெஸ்ட் இன் மை லைஃப். என் ட்ரெஸ்ஸு, என் காரு, என் பங்களா, என் பெட்ரூம், என் வீட்டு நாயிலேருந்து நான் கட்டிக்க போகிற ஆம்பளை வரைக்கும் ஐ வாண்ட் த பெஸ்ட். யூ ஆர் த பெஸ்ட் சீயிங் அண்ணாச்சின்னு சொன்னேன். தட்டிருங்கோ, கையை தட்டிருங்கோ. ஓகே போடுங்க. அம்பிக்குரிய டைலாக்கை போடுங்கள். இந்தாங்க மாமி. என்னது இது? லவ் லெட்டர். என்னடா அப்படி இதெல்லாம்? நந்தினிக்கு மாமா. நந்தினிக்கா? யாரு கொடுக்க சொன்னா? நான் தான் மாமா. என்னடா அது குழப்பற? லவ் லெட்டர், அதுவும் பேரண்ட்ஸ் கிட்ட. வயசு பொண்ணுகிட்ட இது பேசுறது அநாகரிகம். லெட்டர் எழுதுறது ஒழுக்கமில்லாத காரியம். ஒருபடியா அப்பா அம்மா மூலம் கொடுக்கறதா உசிதம். அடங்க அப்பா உசிதமணி. ஓகே டன். தாங்கோ மாமி. என்னடா இது? லவ் லெட்டர். என்னடா அம்பி இதெல்லாம்? நனிக்கு மாமா. யாரா கொடுக்க சொன்னா? ஆனா மாமா. என்னடா சொல்ற? ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இதை கொடுக்குற? வயசு மத பேச அண்ணாங்க லெட்டர் கோப்பலாம கிடையாது. அப்பா மாமா கிட்ட முறைப்படியாக கொடுத்தா உசிதம். உன்னை உங்க அப்பா அம்மா ரொம்ப நன்னா வளர்த்துருக்காடா அம்பி. அப்படிங்க அப்பா உசுலமணி. ஓகே சூப்பர். வாங்க தம்பி. ஏதோ லவ் லெட்டர்லாம் கொடுத்தீங்களே தம்பி. லவ் லெட்டர்னா என்ன ராஜா? எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வச்சிருப்பாங்களோ? ஆமா. லவ் லெட்டர்னா எழுதி வச்சிருப்பாங்கயா. ஆனா அதுல என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்றதும் தம்பிக்கு தெரியும். ஆமா, என்னமா எழுதி வச்சிருப்பாங்க? ஏபிசி. ஆமா, அதாவது லவ் லெட்டர் அப்படின்னா தெரியாத குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அது ஏபிசிடியால் எழுதப்பட்ட ஒரு லெட்டர். அப்படிதானடா? ஆமா. நல்லா வருவாடா. உனக்கு தெரியுமாமா? ஐ லவ் யூ எழுதி வச்சிருப்பாங்க. லவ்னா என்னது? ஐ லவ் யூனா என்னது? இப்பதான் எங்க அம்மா கிட்ட நீங்க ஐ லவ் யூ சொல்லிட்டு சொன்னீங்களா, அதான். அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் பாப்பா? நான் உன்னை காதல் அடிக்கிறேன். காதல்ல அடிக்கிறேன். என் பின்னாடியே வந்தா நான் உன்னைய காத்த கட்டி அடிக்கிறையா அப்படின்னு அர்த்தம். என்னம்மா? அவ்வளவுதான். அவ்வளவுதாயா? ரைட்டு, கையை தட்டிடுங்க. உனக்கு ஒரு டைலாக் போடுறோமா? சொல்லு, யார் நீ? నేను చెప్పను. నేనేరా చంద్రముఖి. చక్రవర్తి ఉక్కాలే ఉక్కాలే. ரெடி ஆக்ஷன். யார் நீ? నేను చెప్పను. யார் நீ? నేను చెప్పను. யார் செப்பலு?
தெரியும் மறக்க வச்சிருவாரு போல. மறக்க வச்சுட்டு போல இருக்கு. யார் நீ? நேரா சந்திரமுகி. உங்களுக்கான வீடியோ போடுறோம் பாருங்க, பார்த்து நீங்க நடிக்கணும். ஓகே? நீ எல்லாம் ராணி மாதிரி இருக்க வேண்டியவன். உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் என் அண்ணி அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். உங்க அப்பா உனக்கு பார்த்து வச்சிருக்கான ஒரு மாப்பிள்ளை. அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவனை கட்டிக்கிட்டு நீ எப்படி நல்லா இருக்க முடியும்? பாரு, 2 பேரும் அவுத்து விட்டுட்டு மாத்தி மாத்தி பெயின் பார்க்க வேண்டியதான். இப்படி இப்படி. இறக்கி விடணுமா? உன்னெல்லாம் உபூதி விட்டாலே அந்த பக்கம் போயிருவிடா. ரெடி, ஆக்ஷன். நீ எல்லாம் ராணி மாதிரி இருக்க வேண்டிய எந்த கொடி இல்லாம நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து தான் போயிட்டு விட்டால சவுண்டா பேச முடியாதுடா. இப்போ ஆரம்பிடா. இப்போ சவுண்டை பாருங்கங்க. ரெடி, ஆக்ஷன். நீ எல்லாம் ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. கை தட்டுங்க, அவனுக்கு கை தட்டுங்க. எந்த கொடி இல்லாம நான் எண்ணி அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துப்போம். உன் அப்பா பார்த்து வச்சிருக்காங்க. அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவனை கத்திட்டு நீ இப்படி நல்லா இருக்க முடியும் போது 2 பேரும் ஒத்துக்கிட்டு மாத்தி மாத்தி பெயின் பார்க்க வேண்டியதா. இப்படி தம்பி, அந்த மாப்பிள்ளை பார்த்தேன்னு சொன்னி, அது அம்பியை தானே சொன்னேன். பின்னாடி அவுத்து விட்டுட்டு இப்படி பார்க்கணும். நீ அது அம்பியை தானே சொன்னேன். ஆமா, உன்னை தாண்டா சொல்லியிருக்கா. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி. ஆமாடா கஜினி, உன்னை தாண்டா சொல்றேன். இப்போ கஜினி அவர்களுக்கான ஒரு அற்புதமான வீடியோ வரப்போகுது. அதை கஜினி எப்படி பண்ணியிருக்காரோ தெரியாது, கஜினியை விட பயங்கரமா தம்பி அவர்கள் செய்ய போறார் அப்படிங்கிறத வீடியோ பாடுறா. முத்தெல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். இங்க போய் வீடியோ போடுங்க பிரதர். எதையுமே பெருசா ஆசைப்பட்டு பெருசா உழைக்கணும்னு எங்க அப்பா சொல்வார். தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடி செல்போன் வைக்கணுங்கிறது என்னோட லட்சியம். ஆச்சரியமா இருக்கா? என்னால முடியும். தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூல் அளவுதான் வித்தியாசம். என்னால முடியும் சொல்றது தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும் சொல்றது தலக்கணம். ஒன் மோர் திங், கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். செய்யற வேலையை விரும்பி பண்ணுவோம். எதையுமே பெருசா உனக்கு நடந்தா மறந்துடுறேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வியாதி இருக்கு. இங்க இருந்து நின்னுகிட்டே பேசு, நீ எங்கேயும் போக வேண்டாம். திருப்பி மறந்துட்டியா? சரி, நோ டென்ஷன். எதையுமே பெருசா ஆசைப்பட்டு பெருசா உழைக்கணும். அண்ணன் எங்க அப்பா வரை தமிழ்நாட்டுல மட்டும் 5 செல்போன் அடிக்கணும் அண்ணது என்னோட லட்சியம். ஆச்சரியமா அக்கா, என்னால முடியும். தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூல் அளவுதான் வித்தியாசம். என்னால முடியும் சொல்லுது தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும் சொல்லுது தலகணம். ஒன் மோர் திங், கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியும், இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். செய்யற வேலையை விரும்பி பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே, 5 பேருமே அற்புதமாக ரொம்ப சூப்பராக நடித்தாங்க. யாருக்கும் சோடை பண்ணதாக இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டைலில் அழகாக ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எல்லாருக்கும் முன்னாடி கை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாமா?